மெய்ன்க்லா பாஸ் சென்ட் டேவிட் கே. இந்த சிறப்பு இடத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். மாசாவ் அனாத் அத்வா ஏ ஜாமிகோக்கு விரிவாக அறிமுகம் செய்யப்பட்டது. பின்பு இகேமோக்கு சென்ட் டேவிட் பவுலின்கு ரூபம் பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு செத் நெபாஞ்ச்கு நைபாக்கி பாரி ஆதி ஹை. பிறகு சாவ்கியுடன் சாபித்தோசன் லைப்பா உடன் சேர்க்கப்பட்டது. இது உண்மையில் மிகவும் சிறிய மற்றும் அழகானது. கருத்து பற்றி முழு தகவல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. Diese Zeit der Taliban illegal als fungierte. सदैव की अनाथ अवस्था की बात करते हुए कोपी आप पिच्चाकू की माऊ को सदैव लिंक पीछे उन्हें पंगु ने ओपा के अत्यंत महत्वपूर्ण अनर्कहरे रहस्यों को विस्तार से समझाते हैं. இதனுடன் இதே குக்கில் சாவ்கி தோறு அல்லது கம் செய்யும் முழு செயல்முறை மற்றும் அதன் பின்னுள்ள சிறப்பு காரணங்களை மிகவும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் வழங்கியுள்ளனர். செயின்ட் டெனிஸ் என்ற இந்த வரலாற்று பகுதியில் செயின்ட் டெனிஸ் தெருக்களில் சுற்றித் திரிந்தபோது நாங்கள் இங்கு சுமார் 4 ஆண்டுகள் நீண்ட காலம் கழித்துவிட்டோம். பியோரான் மற்றும் சாராவின் இந்த அழகான பாதைகளில் 17 ராயோன்களுடன் நடக்கும்போது இங்குள்ள சூழல் எனக்கு மிகவும் இனிமையாகவும் ஜேம்ஸ் போன்றதாகவும் உணரப்படுகிறது. முடிந்தவரை சரியான பதில்களை சேகரிக்கவும். இதை சாப்பிடுவியா? 3 2 1 போக. ஸ்பீம் டெக்ஸ்ட் என்பது இத்தாலிய பாஸ்தா. தண்ணீரில் போட்டு வறுக்கவும், பின்னர் ஸ்பீமுக்குள் உருட்டவும், பின்னர் 3 ஐ போட்டு வறுக்கவும், பின்னர் கெட்சப் மற்றும் கடுகு சேர்த்து சாப்பிடுங்கள். அதை அனுபவிக்கவும். முதலில் ஸ்பேம். அடுத்து இத்தாலிய பாஸ்தா மற்றும் தண்ணீரில் போட்டு வறுத்து, பின்னர் அதை ஸ்பேமிற்குள் உருட்டி, பின்னர் 3 ஐ போட்டு வறுக்கவும். பின்னர் கெட்சப் மற்றும் கடுகு சேர்த்து சாப்பிட்டு மகிழுங்கள். முதலில் ஸ்பீம் டெக்ஸ்ட் இத்தாலிய பாஸ்தா மற்றும் தண்ணீரில் போட்டு வறுக்கவும், பின்னர் அதை ஸ்பேமுக்குள் உருட்டவும், பின்னர் 3 ஐ போட்டு வறுக்கவும், பின்னர் கெட்சப் மற்றும் கடுகு சேர்த்து சாப்பிடவும். அதை அனுபவிக்கவும் என்ற வீடியோவை முதலில் பார்த்தேன். அடுத்த கேள்வி. முதலில் ஸ்பீம் மற்றும் அடுத்த கேள்வி. அடுத்து இத்தாலிய பாஸ்தா மற்றும் தண்ணீரில் போட்டு வறுக்கவும், பின்னர் அதை ஸ்பீமுக்குள் உருட்டவும், பின்னர் 3 ஐ போட்டு வறுக்கவும். அடுத்த கேள்வி. பின்னர் கெட்சப் மற்றும் கடுகு சேர்த்து சாப்பிடவும், அதை அனுபவிக்கவும். இதை சாப்பிடுவியா? 3 2 1 போக. முதலில் கெட்சப்பில் ஸ்பாகெட்டியை போட்டு, பின்னர் சீஸ் மற்றும் தக்காளியை போட்டு, பின்னர் ரொட்டியுடன் சேர்த்து அதை ஸ்வைப் செய்து மிகவும் நன்றாக உணருங்கள். பின்னர் கெட்சப்பையும் 10 துண்டுகளையும் போட்டு, சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்பில் போட்டு, பின்னர் அதை சாப்பிட்டு மகிழுங்கள். முதலில் கெட்சப்பில் ஸ்பாகெட்டியை வைத்து, பின்னர் செஸ் மற்றும் தக்காளியை வைத்து,
பின்னர் ரொட்டியுடன் சேர்த்து பின்னர் அதை ஸ்வைப் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பின்னர் கெட்சப்பை போட்டு பின்னர் சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்பில் போட்டு பின்னர் அதை சாப்பிட்டு மகிழுங்கள். அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல கெட்சப்புல ஸ்பாகெட்டியை போட்டு அப்புறம் சீஸ், தக்காளி, அப்புறம் பிரட் சேர்த்து ஸ்வைப் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கெட்சப்புல 10 போட்டு சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்ல போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இரும்பும் அதை அனுபவிச்சுக்கோங்க. பிறகு சந்திப்போம், பிறகு சந்திப்போம், பிறகு சந்திப்போம். Violet.